காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு கனமான ஆனால் நம்பிக்கையான. பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் சங்கீதம் 88:1. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. Psalms 88:1. O Lord, God of my salvation. இன்றைய தியான பகுதி 88வது அதிகாரம் சங்கீதம் முதல் 13 வசனங்களும். மகலாத் லேயனோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். சேலா. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? சேலா. பிரேத குழியில் உமது கிருபையும்
அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கனமான ஆனால் நம்பிக்கையான பீனட்ஸ் என்ற நகைச்சுவை தொடரில் மிகவும் சுவாரஸ்யமான கதாபாத்திரம் லூசி 5 சென்ட் பணத்திற்கு மனநல உதவி என்று விளம்பரம் செய்தார். ஆழ்ந்த மன சோர்வில் இருந்த லினஸ் அவளது அலுவலகத்தை தேடி கண்டுபிடித்தார். அதிலிருந்து மீளுவதற்கு என்ன வழி என்று அவளிடம் கேட்க, உடனடியாக 5 சென்டுகள் பணத்தை எடுங்கள் என்று லூசி விரைந்து பதில் அளிக்கிறாள். இத்தகைய லகுவான பொழுதுபோக்கு அப்போதைய தருணத்திற்கு புன்னகையை தரும். அதே வேளையில் நிஜ வாழ்க்கையில் நம்மை பிடிக்கக்கூடிய சோகமும் இருளும் அவ்வளவு எளிதில் நம்மை விட்டு போவதில்லை. நம்பிக்கை இழக்கும் மனசோர்வான உணர்வுகள் முற்றிலும் நிஜமானவைகள். அவைகள் முறைப்படி கவனிக்கப்பட வேண்டியவைகள். பிரியமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான பரிசுத்தவான்களே, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய மன சோர்வு ஒருவேளை கனமாக இருக்கலாம், ஆழமாக இருக்கலாம், முற்றிலும் உங்களுடைய உணர்வுகளை சீர்படுத்த முடியாததாக இருக்கலாம். உடைய நிஜ வாழ்க்கையிலே இது யாருக்கும் நான் சொல்ல முடியாது, அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான வேதனையை நிவர்த்தி செய்ய இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டது லூசியின் ஆலோசனை நமக்கு உதவாது. ஆனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய 88ஆம் சங்கீதத்தின் ஆசிரியர் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஆலோசனை கொடுக்கிறார். இதை கேட்க உங்களை வரவேற்கிறேன். பிரச்சனைகள் ஒரு லாரியில் கொண்டு வரப்பட்டு அவரது வீட்டு வாசலில் கொட்டப்பட்டது என்று படிக்கிறோம். கலங்கமில்லா நேர்மையுடன் அவர் தனது இருதயத்தை தேவனிடம் ஊற்றுகிறார். பாருங்கள், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். இருள் என் நெருங்கிய நண்பனானது. சங்கீதக்காரன் இந்த வலியையும் உணர்வுகளையும் நாம் காணலாம். உங்களிலும் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்களுக்கு அருமையானவர்களோ சபைகளிலே, குடும்பங்களிலே, சமூகத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையாலே பலர் எந்த வயது என்று சொல்லி கூட நாம் சொல்ல முடியாது. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். இப்படி என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் இருக்கிறேன், இருள்தான் என்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாட்களாக இல்லை, மாதங்களாக இல்லை, வருடங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கையை ஒருவேளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் அருமையானவர்களே, அது முழுமை அல்ல. சங்கீதக்காரர் சொல்வது போல அவரது புலம்பல்கள் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் என்று சொல்லுகிறார். 88ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 மற்றும் 2 அழகாக சங்கீதக்காரர் என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். O Lord, God of my salvation என்று கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிட்டு பழக வேண்டும். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, உங்களை அதிலே உங்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு என்னை ரட்சித்த தேவனே, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லலாம். வசனம் 9 மற்றும் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் கடைசியாக அவருக்கு ஒரு நம்பிக்கை எழுகிறது. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறார்.
எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள் தூங்குகிறீர்கள்? இந்த சங்கீதக்காராகிய இந்த பிரசங்கி சொல்லுகிற போது, காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அப்படிப்பட்ட வரும் என்கிற அந்த விண்ணப்பம் காலை எழுந்தவுடனே வேதத்தை வாசித்து சற்று நேரம் முழங்கார் படியிட்டு, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அருமையானவர்களே, கடினமான மன சோர்வுகள் ஒருவேளை ஏற்பட்டிருக்க கூடும். ஆலோசனை மற்றும் மருத்துவ பராமரிப்பு போன்ற நடைமுறை நடவடிக்கைகள் உங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் தேவன் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். அவர்தான் உங்கள் நம்பிக்கை, அவர்தான் உங்களுக்கு சுகம், அவர்தான் உங்களுக்கு சமாதானம். உங்கள் விரக்தியின் மத்தியில் நீங்கள் எப்பொழுது தேவனிடம் திரும்பினீர்கள்? இப்போது அவரிடம் கூக்குரலிடுவதை தடுப்பது எது? ஜெபம் செய்வோமா? எங்கள் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, அநேகர் இந்த ஜெப வேளையிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் விண்ணப்பத்தை உம்மிடம் வைக்கிறேன். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. இருள் என்னுடைய நண்பனாய் இருக்கிறது. ஆண்டவரே, என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் தருகிறேன். மன மகிழ்ச்சி அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவருடைய விண்ணப்பம் இப்பொழுது உமக்கு வரும்போது நீர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்மேல் நம்பிக்கையை வைத்தல்லவோ உம்மிடம் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும், வாழ்க்கையிலே சமாதானம் கொடுக்க வேண்டும், விரக்தி எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சமாதானமுள்ள ஜீவியம், ரட்சிப்பின் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட ஜீவியம், ஆசீர்வாதத்தின் வழி, நம்பிக்கையின் வழி என்று சொல்லி எங்கள் தேவன் மேல் நம்பிக்கையை வைத்து, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கனமான வாழ்க்கையை நம்பிக்கையான வாழ்க்கையை மாற்றித்தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.